எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஆண்டவர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். போக வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய வழியில் சுற்றிலும் ஏறெடுத்து பார்த்தால் எல்லாம் வனாந்திரமாய் இருக்கலாம். எது வழி என்று தெரியாமல் நீங்கள் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எது பாதை என்று தெரியல. நான் போகிறது சரியான பாதை தானா, நான் போகிறது சரியான பாதை தானா, நான் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை தானா என்று சொல்லி ஒருவேளை பல குழப்பத்தோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய வழியை உனக்கு அவர் தெரிவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வழி தெரியாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்களா? எதிர்காலத்தில் என்ன படிக்கிறதுன்னு தெரியல, எங்கே போய் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல, யார் எனக்கு உதவி செய்வான்னு தெரியல, யார் எனக்கு ஒத்தாசையாக இருப்பாங்கன்னு தெரியல என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு வழியே இல்லாத இடத்துல நான் வழியை உருவாக்குவேன். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை ஓடச் செய்து உன்னை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் நமக்கு வழியை போதிக்க வேண்டும், வழியை காண்பிக்க வேண்டுமே. ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 3:6 சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி. உன் வழிகளில் எல்லாவற்றிலும் நீ கர்த்தரை நினைத்துக்கொள், கர்த்தரை சார்ந்து கொள், கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கொள். கடினமான பாதைதான், நெருக்கமான பாதைதான், கரடுமுரடான பாதைதான், துக்கமான பாதைதான், வேதனையான பாதைதான், இவைகளுக்கு நடுவே நீ கர்த்தரை பிடித்துக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், கைவிடாதிருப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதரன் சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. வழி தெரியாமல், வாழ்க்கையில் வழி தெரியாமல் யார் யாரெல்லாம் கலங்கி இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தனின் வழியை காண்பிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தனின் வாசலை திறக்க செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நன்மை உண்டாக நினைத்தருளும், மேன்மையான வழியில் நடத்தும், கனத்திற்குரிய வழியில் நடத்தும். இன்றைக்கும் தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் என நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவனுடைய பலன் தாங்கி நடத்தட்டும். கிருபை மேல் கிருபை பெருகட்டும். இன்னைக்கு தேவன் பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்திலும் கைகூடி வர பண்ணுவீராக. ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய கரம் தாங்கி நடத்தட்டும். விரும்புவதையெல்லாம் கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.